டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 11th மே. இன்றைக்கி காலையில் தான் ஊருக்கு வந்தோம். வந்துட்டு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பிகிட்ருக்கோம். நான், ரவி, நவி 3 பேரும் ரெடி ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த பேக் அப்பாவோடது. ரவி எடுத்து மாட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க நவிக்கிட்ட. அம்மாவுமே ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஒரு பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி போகிறதா தான் பிளானு. எங்கே போனோம், என்ன பண்ணோம், அதெல்லாமே நான் கூடிய சீக்கிரமே உங்களோட ஷேர் பண்ணுறேன். வெயில், செம்ம வெயில். மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும். நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். அங்கே நிற்க கூட முடியல, அந்தளவு வெயில். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் 3 பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு அதில் போயாச்சு. போயிட்டு இங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம். போகிற வழியெல்லாம் பயங்கர க்ரீனரியாக இருந்தது, சூப்பராக இருந்தது அந்த இடமே. போன வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பிட்டோம். வர வழியில் அப்பா டீ குடித்தாங்க. நவி ஜிகர்தண்டா குடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நைட்டு டின்னருக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு மேகி தான் வேணும்ன்ட்டா நவி. அதனால அம்மா இன்றைக்கி மேகி தான் பண்ண போகிறாங்க. இந்த பாக்கெட்டோட ஸ்பெஷல் டாப்பிங் அப்படின்ட்டு ஒரு பாக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. அது சர்வ் பண்ணும்போது மட்டும் சேர்க்க சொல்லி போட்டிருந்தது. நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரியே மேகி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக இந்த இறக்கினதுக்கப்புறம் இந்த டாப்பிங்கை போடணும். இது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் பூண்டும் சிகப்பு மிளகாயும் பொடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா இருந்தது கடைசியாக தூவி சாப்பிட்றதுக்கு. ஒரு சின்ன பாக்கெட்டில் நாங்கள் ஒரு 3 பாக்கெட் போட்டிருந்தோம். நவி அதை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, எப்போ அந்த ஃப்ளேவர் போட்டது சாப்பிட்றது அப்படின்ட்டு. புதுசாக இருக்குன்றதுனால அவள் ஒரு ஆர்வத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. மேகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அம்மா ஒரு தட்டில் போட்டு அவளுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. இங்கே பாருங்களேன், அவள் என்ன பண்ணிகிட்ருக்கானா, ஊருக்கு வந்தாலே அவள் பண்ணுற ஒரே முக்கியமான வேலை இந்த ஊஞ்சலில் ஆடுறது மட்டும்தான். ஊஞ்சலில் ஆடினபடியே அவளுக்கு மேகி கொடுத்தாச்சு. டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. வழக்கம் போல் பாருங்களேன் என்ன டிவியில் பார்த்துட்ருக்கா அப்படின்ட்டு. சின்சான் தான். அடுத்த நாள் காலையில் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ரவி ரெடி ஆகிட்டாங்க. இது நவியோட பேக். நீங்கள் நேற்றே பார்த்துருப்பீங்க. அந்த பேக் எடுத்து மாட்டி பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் திருவிழா நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி முளைப்பாரி எடுத்துகிட்டு வர ஃபங்க்ஷன் தான் போயிட்டுருந்தது. கொஞ்சம் நேரம் நானும் நின்று பார்த்துட்டு திரும்பி வந்துட்டேன். இந்த விலாக் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.